நாம் அனுதினமும் பயன்படுத்தக்கூடிய கிராம்பு பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த கிராம்பானது இந்தோனேஷியாவோட மெலுக்கா தீவுகளில் வளரக்கூடிய ஒரு மரமாகும். 9லிருந்து 12 மீட்டர் உயரம் வளரக்கூடியது, கொத்தாக வளரக்கூடியது, காயாக இருக்கும் பொழுது பச்சையாகவும், காய்ந்த பின் இந்த மாதிரி ஒரு கருப்பாகவும் வரக்கூடியது. இந்தியாவை பொறுத்தவரை இது தென்கிழக்கு ஆசிய பகுதியில் மருத்துவ பொருளாகவும் பயன்படுத்தப்படுகிறது, வாசனை பொருளாகவும் பயன்படுத்தப்படுகிறது. இதிலிருந்து எண்ணெய்கள் கூட தயாரிக்கப்படுகின்றது. இந்த துவக்கத்தில் இந்த கிராம்பு காய் பச்சை, அதற்கு பிற்பாடு கருஞ்சிவப்பு நிறமாக ஆகும், ரொம்ப மனம் உள்ளதாக இருக்கும். இதிலிருந்து வரக்கூடிய எண்ணெயானது எளிதில் ஆவியாகக்கூடிய தன்மை கொண்டது. பொதுவாக பலதரப்பட்ட நோய்களை கிராம்பு பயன்படுத்தினால் அதனால் குணமாகுது. இதில் என்னெல்லாம் நோய் குணமாகுது என்றதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அஜீரணம், வாந்தி, அதே போல் வாயு தொல்லை, இருமல், அடிவயிற்று பிரச்சனை, தொண்டை கம்மல், மூக்கு ஒழுதல், தலைவலி ஆகியவற்றுக்கு அருமருந்தாக கிராம்பு பயன்படுத்தும்.